அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்துன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, அதுதான் ரொம்ப கோர் கான்செப்ட் இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல, அகில இந்திய அரசியல்ல. அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவானவர்கள் யார், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் யார்? அந்த இடத்துல நீங்க திமுகவையும் அதிமுக ஒப்பிட்டா கூட பாஜக நிலைப்பாட்டுக்கு ஒத்து போகக்கூடிய இயக்கமா தான் அதிமுக இருக்கு. அதனால எங்களால அதிமுகவோடு நெருக்கமாக நீடிக்க இயலவில்லை. 2006 எலெக்ஷன்லயே நாங்க அவங்கள்ட்ட இருந்து வெளியேறிட்டோம். ஒரு 6 மாசத்துலயே வெளியேறிட்டோம். அதுக்கு பிறகு அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியல. திமுக இந்த மாதிரியான சில நிலைப்பாடுகள்ல எங்களோட நெருக்கமா இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். 2017 காவிரி நீர் பிரச்சனை தொடங்கியதிலிருந்து, அந்த பேரணி தொடங்கியதிலிருந்து திமுகவுடன் நாங்கள் இன்றைக்கும் நெருக்கமாக பயணிப்பதற்கு இது ஒன்றுதான் காரணம். நீங்க சொன்ன மாதிரி அரசமைப்பு சட்டத்திற்கு எந்த சறுக்கலும் ஏற்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு தேசிய அளவில் காங்கிரஸோடு ஈழத்தமிழர் பிரச்சனையில் எங்களுக்கு முரண்பாடு உண்டு. நாங்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம், விமர்சித்திருக்கிறோம், கண்டித்திருக்கிறோம், போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்படி என்றாலும் கூட தேசிய அளவில் நாம் பார்க்கிற போது இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார். இப்ப எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான கிரைசிஸ் என்னன்னா, எப்படி அரசமைப்பு சட்டத்தை நம்ம பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறது தான். அப்ப அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு காங்கிரஸ் உறுதியா இருக்கும்போது, திமுக உறுதியா இருக்கும்போது நம்ம அவங்களோட தான் பயணிக்க முடியும். இதுதான் அதுக்கான முக்கிய காரணத்தை தவிர வேற எந்த ஒரு